விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி மாணவிகளை கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணார் இல்லையா? நிகழ்ச்சி பண்ணும்போது தோல்ல கை போட்டாங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சைக்குரிய விஷயம் வேல்முருகன் வந்து என் வீட்டு பெண்கள் மீது வந்து நீ தோல்ல கை போட்டு இது பண்ற. பெண்களை பத்தி, பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? இப்போ நீங்க சொல்லுங்க சார். சார் கம்பேரிசன் பார்த்துக்கோங்க. அக்கறையை நீ சொல்ற, நான் ஒத்துக்கிறேன். திரு வேல்முருகன் அவர்களே, நீங்க அக்கறையில சொல்றீங்க, நம்ம அந்த சப்ஜெக்ட் போக வேணாம். அதாவது அவங்க தோல்ல கை நாகரிகமா அக்கறையா? அப்போ நாகரிகத்தையே நீங்க உச்சத்துல பாக்குறவங்க, அப்ப பெண்கள் பாதுகாப்பு நீங்க எந்த லெவலுக்கு பார்க்கணும்? அது சரியா தப்பான கான்செப்ட் நான் வரல. உன்னோட அக்கறையை நான் பாராட்டுறேன், சரியா? ஆனா இதுல உங்க அக்கறை எங்க போச்சு? கூட்டணி, உங்க கூட்டணி கட்சி தானே, பேசுங்க, எங்கெங்க போச்சு? சார் நம்மளோட பெண்கள் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னா இவங்க ஆட்சியை கழிச்சிட்டு போயிட்டாலே போதும் சார். தமிழ்நாட்டை தலைகுனியை வைக்க வேண்டும்னா, அதாவது நாங்கள் தமிழ்நாடு தலை நிமிர வைக்கிறோம் நீ சொல்லலாம், வேணாம். நீ ஆட்சியை கழிச்சிட்டு போயிடு. என் வீட்டு பெண்மணிகள் எல்லாம் தலை நிமிர்ந்து நடப்பாங்க இன்னைக்கு. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார். நான் இன்னைக்கு சொன்னது எல்லாமே ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஃபேக்ட் சொல்லியிருக்கேன். இது 100% போலீஸ் லேப்ஸு ஆளுமை. நான் மெயினாக சொல்லிடுறேன் சார். போலீஸ் யார் கண்ட்ரோலில் இருக்கு? பெண்களின் காவலர், அதாவது இரும்பு கரங்கள் கொண்டு இந்த தமிழ்நாட்டையே அப்படி ஒருவரும் குறை சொல்லவே முடியாதுன்னு சொன்ன தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கிட்ட தானே இருக்கு. அவர் தானே நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்காரு, போலீஸ் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. 100% அவரோட ஆளுமையில் 100% லேப்ஸ் இருக்கு சார்.